நித்தியத்திற்கும் சாகாமை உள்ள பிதாவாகிய தேவன் சதா காலத்திற்கும் அனாதியாய், ஆதியாய் இல்லை, அனாதையாய் என்றென்றும் சாகாமை உள்ளவரும் அழியாமை உள்ளவருமா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஆதியிலே படைக்கப்பட்ட நிலைமையில மனுஷனா வரும்போது மரித்து உயிர்த்து சாகாமைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். இப்படி பிரவேசித்த சாகாமைக்குள்ள பிரவேசித்திருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மெசியா சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறார். ஏனென்றால் சேரக்கூடாத ஒளி என்கிற அந்த ஒளி யாரை குறிக்கும்னா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பிதாவாகிய தேவனை குறிக்கும். அந்த சேரக்கூடாத ஒளியில் இப்பொழுது சபை நிறைவடைகிறதற்கு முன்பாக ஒருவராய் சாகாமை உள்ளவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மெசியா. இதுதான் பிரதர் சுவிசேஷம். இதை தான் தீமோத்தியை பற்றி 2ஆம் வருகையில் வந்து அவர் சபை நிறைவடைகிற வரைக்கும் இதை பற்றி கொண்டு இரு அப்படிங்கிறத சொன்னார். இந்த விஷயத்தில் நாங்கள் கிளியராக நாங்கள் பற்றி கொண்டு இருக்கிறோம் பிரதர். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் கரெக்டு தான் பிரதர். எதுலன்னா பிதாவாகிய தேவன் சதா காலத்துக்கு சாகாமை உள்ளவராக இருக்கிறார். அது 1 தீமோத்தி 1:17 பொருந்தும். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்தில் 14 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சாகாமைக்குரிய ஒளியில் வாசம் செய்கிறவர் யாருன்னா ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிற நம்முடைய யாசுவா மெசியாவை தவிர பிதாவை குறிக்கவே குறிக்காது. அப்படி குறிச்சிச்சுன்னா அந்த ஒளியில் வாசம் செய்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் பிதாவை டீக்ரேட் பண்ணுறீங்க பிரதர், மட்ட ரகப்படுத்துறீங்க. ஏன்னா பிதா ஒளியாக இருக்கிறாருன்னா அந்த ஒளிக்குள்ளே வாசம் செய்கிறவர் யாருன்னு புரியலையா? தேவனுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு புரியலையா? அப்போ நீங்கள் அதை புரிஞ்சிருந்தீங்கன்னா தேவனுக்குள்ளே இருக்கிறவர் யார்? கிறிஸ்து தான். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது யார்? நாம. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வசனத்துக்கான கருப்பொருள் அதனுடைய காரியங்கள் என்னன்னு புரியும். இதை தான் 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லும் பொழுது இதை அவருடைய 2ஆம் வருகை பிரசன்னமாகிற வரையும் இதை நான் உனக்கு உறுதியான காரியமாக நான் கட்டளையிட்டு சொல்கிறேங்கிறார். அப்போ 2ஆம் வருகை காரியம் வரையும் என்ன ஒரு விஷயங்கிறது தான் அந்த வசனங்களுக்குள்ளாக கிறிஸ்து பிளாத்துவின் முன்பாக நற்சாட்சி பெற்றது முதல் மரித்து உயிர்த்து எழுதக்கூடிய அந்த தன்மையிலிருந்து இருக்கக்கூடிய தன்மையில் அவர் என்ன மாதிரி மகிமைக்குள்ளே பிரவேசிச்சாருங்கிறது தான் 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனத்தில் நம்ம கிளியராக படிக்கிறோம். அப்படி அந்த ஒளியில வாசம் செய்கிறவர், ஒளி தேவனாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஒளியில வாசம் செய்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மெசியா. அது எது வரைன்னா அவர் பிரசனமாகிற வரைக்கும் அவர் மட்டும். அதுக்கப்புறம் சபையும் அங்கே ஒளியில வாசம் செய்கிற தன்மைக்குள்ள போகும். அந்த ஒளி யாருன்னா பிதாவாகிய தேவன். நம்முடைய ஆண்டவர் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறாருன்னு வசனம் இருக்கு. அந்த சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர் தான் நம்முடைய யாசுவா மெசியா. இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் திரும்ப திரும்ப. சரிங்களா? அந்த ஒளியில ஒருவராய் வாசம் செய்கிறவர் யார்? ஒருவராய். சரிங்களா? அந்த ஒளி பிதானா அந்த ஒளியாகிய பிதாவுக்குள் ஒருவராய் வாசம் செய்கிறவர் யாருன்னு கேள்வி கேளுங்க உங்களையே. அந்த அறிவு உங்களுக்கு கிடைச்சிடும் நிச்சயமா. அந்த அறிவுக்குள்ள போவேணான்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒளியை நீங்க பிரிச்சு பார்க்காத வரையும், அந்த ஒளி பிதாதான்னு நீங்க உணராத வரையும் இந்த சத்தியம் உங்களுக்கு அறவே உங்களுக்கு புரியாது. ஆகவே இந்த சத்தியத்துக்குள்ள நீங்க வரணும்னா அந்த ஒளி யாரு, அந்த ஒளிக்குள்ள வாசம் செய்கிறது யாருன்னு ஒரு கேள்வியை போட்டு அந்த வசனத்துக்குள்ள தேடுங்க. அந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அது புரிய வேணாம்னு நினைச்சீங்கன்னா அந்த கேள்வியே போட வேணாம், அந்த கேள்விக்குள்ள பதிலையும் தேட வேணாம். அந்த ஒருவராய் சாகாமை உள்ளவர் அந்த ஒளிக்குள்ள யார் இருக்கிறாங்கிறத நீங்க கேட்டீங்கன்னா அது ஆண்டவராகிய யாசுவா மெசியா மட்டும்தாங்கிறது தான் தெளிவான சத்தியம்.